வணக்கம் நண்பர்களே, நாம் டெட் தேர்விற்கான வினாக்களையும் விடைகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் கல்வி உளவியல் பாடத்தில் மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் என்ற தலைப்பின் கீழ் வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம். எப்பொழுது உலக சுகாதார தினம் கொண்டாடப்படுகிறது? 1 ஜனவரி, 7 ஏப்ரல், 2 மே, 3 ஜூன். சரியான விடை 7 ஏப்ரல். பின்வரும் எந்த நோய் பாக்டீரியாவால் ஏற்படாது? டைஃபாய்டு, காசநோய், போலியோமைசிடிஸ். இவை அனைத்தும். சரியான விடை போலியோமைசிடிஸ். ஆரோக்கியமான நபருக்கு பின்வரும் காரணிகளில் எது அவசியம்? தனிப்பட்ட சுகாதாரம், முறையான உணவு முறை, தடுப்பூசி. இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். கிருமிகள் எங்கு வாழ்கின்றன? தூசி, தண்ணீர், காற்று. இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். பின்வருவனவற்றுள் எது ஆரோக்கியமற்ற பழக்கம்? உணவை பகிர்தல், ஒரு நாளைக்கு 2 முறை குளிப்பது, கொதிக்க வைத்த தண்ணீரை குடிப்பது, கைகளை கழுவாமல் சாப்பிடுவது. சரியான விடை கைகளை கழுவாமல் சாப்பிடுவது. ஓய்வு, தூக்கம், உடற்பயிற்சி மற்றும் தூய்மை ஆகியவை டேஷ் பகுதியாகும். சமூக சுகாதாரம், தனிப்பட்ட சுகாதாரம், சுகாதாரம். இவை அனைத்தும். சரியான விடை தனிப்பட்ட சுகாதாரம். பின்வரும் நோய்களில் எது சால்மோனெல்லா என்டெரிகா செரடைபி என்று அழைக்கப்படுகிறது? மலேரியா, டைபாய்டு, மஞ்சள் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு. சரியான விடை டைபாய்டு. தொற்று நோய்க்கு முக்கிய காரணம்? அசுத்தமான உணவு, அசுத்தமான காற்று, மோசமான சுகாதார நிலைமைகள், இரத்தம் மற்றும் உடல் திரவங்களுடன் தொடர்பு. சரியான விடை டி 1, 2, 3 மற்றும் 4. குடலில் உள்ள பாக்டீரியாக்களால் எந்த வைட்டமின் ஒருங்கிணைக்கப்படுகிறது? விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் இ, விட்டமின் டி. சரியான விடை விட்டமின் கே. சிறிய தீங்கு விளைவிக்கும் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பாக்டீரியா, கிருமிகள், ஏ மற்றும் பி, வைரஸ். சரியான விடை ஏ மற்றும் பி. பின்வருவனவற்றில் வைரஸ் நோய் எது? தட்டம்மை, டெங்கு, எய்ட்ஸ். இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். ஒரு சீரான உணவுக்கு எவ்வளவு கலோரி வழங்க வேண்டும்? ஒரு நாளைக்கு 3500 கலோரிகள், ஒரு நாளைக்கு 4500 கலோரிகள், ஒரு நாளைக்கு 5500 கலோரிகள், ஒரு நாளைக்கு 3000 கலோரிகள். சரியான விடை ஒரு சீரான உணவுக்கு 3500 கலோரிகள். பின்வருவனவற்றில் எது நரம்பு செல்களை வளர்க்கிறது? விட்டமின் ஏ, விட்டமின் பி1, வைட்டமின் சி, வைட்டமின் டி. சரியான விடை வைட்டமின் பி1. மாயத்தோற்றம் என்பது உணர்தல், போலியோமைசிடிஸ், சிந்தனை, நினைவு. சரியான விடை உணர்தல். உண்மையான தூண்டுதல் இல்லாத நிலையில் ஒரு தூண்டுதலின் உணர்தல் டேஷ் என அறியப்படுகிறது? மாயை, மாயத்தோற்றம், வினைச்சொல், மாயை. சரியான விடை மாயத்தோற்றம். கடுமையான மனநோயால் பாதிக்கப்பட்ட மக்களின் சதவீதம் 1, 2, 8, 10%. சரியான விடை 1%. இந்தியாவில் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6 - 7 மில்லியன், 10 - 15, 1 - 1.5, 5 - 7 மில்லியன். சரியான விடை இந்தியாவில் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 6 - 7 மில்லியன். இவற்றுள் எது மனநோயுடன் ஈடுபடவில்லை? பரம்பரை காரணிகள், குழந்தை பருவ அனுபவங்கள், ருமேட்டிக் காய்ச்சல், மூளையில் மாற்றம். சரியான விடை ருமேட்டிக் காய்ச்சல். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு டேஷ் உண்டு? வழக்கமான மாற்றத்தால் வருத்தப்படும் போக்கு, அனைவருக்கு நட்பு மற்றும் நம்பிக்கை உணர்வு, அன்றாட வேலைகளை தானே செய்து கொள்ளும் போக்கு, மற்றவர்களின் உதவியின்றி அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் போக்கு. சரியான விடை ஏ வழக்கமான மாற்றத்தால் வருத்தப்படும் போக்கு. நடுக்கம், மனச்சோர்வு, பயம் ஆகியவை எதன் அறிகுறியாகும்? வலிப்பு நோய், பர்கின்சன் நோய், மனநோய், அல்சைமர் நோய். சரியான விடை மனநோய். டோபமைன் சுரப்பி எதனால் குறைகிறது? வலிப்பு நோய், பர்கின்சன் நோய், ஸ்கிசோப்ரினியா. இவை அனைத்தும். சரியான விடை பர்கின்சன் நோய். எதனால் கோலின் அசிட்டைல் டிரான்ஸ்பெரசின் இழப்பு ஏற்படுகிறது? ஸ்கிசோப்ரினியா, ஹண்டிங்டன் நோய், பர்கின்சன் நோய், அல்சைமர் நோய். சரியான விடை அல்சைமர் நோய். இசிடி என்பது என்ன? சரியான விடை எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரபி. உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? மே 1974, மே 1984, ஆகஸ்ட் 1985, மே 1863. உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு மே 1974. உலக சுகாதார அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? லண்டன், ஜெனீவா, நியூயார்க், பாரிஸ். சரியான விடை ஜெனீவா. எதற்காக நம் நாட்டில் பல்ஸ் போலியோ திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? போலியோவை குணப்படுத்த, போலியோவை ஒழிக்கும், போலியோவை பரப்புகிறது. இவை அனைத்தும்.
சரியான விடை போலியோவை ஒழித்தல். பர்கின்சோனியம் டேஷ் மூளையில் உள்ள குறைபாட்டுள்ள நரம்பு கடத்தல் ஏற்படுகிறது. செரட்டோனின், நேரோட்ரிலின், டோபமைன், யூகல்பியா. சரியான விடை டோபமைன். இவற்றுள் எது மனநலக் கோளாறு அல்ல? கீழ்வாதம், வலிப்பு நோய், நியூரோசிஸ், மனநோய். சரியான விடை கீழ்வாதம். எது நெருங்கிய தொடர்புடையது? நோய் மற்றும் ஆரோக்கியம், உடல் மற்றும் ஆரோக்கியம், உடலும் மனமும், உடல் மற்றும் ஆன்மீக மதிப்புகள். சரியான விடை உடலும் மனமும். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, இந்திய மருத்துவ அறிவியல் 4 அம்சங்களை கையாள்கிறது. கூற்று 2, இதில் சரியான உணவு, சரியான பொழுதுபோக்கு, சரியான வழக்கம் மற்றும் சரியான சிந்தனை அடங்கும். சரியான விடை சி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. மனநலம் தீர்மானிக்கும் காரணிகள் எத்தனை? 3, 4, 5, 6. சரியான விடை 3. நண்பர்களே, இதுவரை கல்வி உளவியல் பாடத்தில் மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் என்ற தலைப்பின் கீழ் வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.